ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட் ஐனி விலாக். லைட் போட்டோன்னு நைட்டுலாம் நினச்சிக்காதீங்க. நேற்று ஈவினிங் தான் அவ்வளோ கிளைமேட் டல்லாக இருக்குது. காலேஜ்லேருந்து வந்தோடனே பாப்பா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. பாப்பா முதல்ல டீயை குடிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு எந்த ஐடியாவும் தோணுன்னு சொல்லுன்னு இவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுக்கிட்டாங்க. நான் டீ குடிச்சிட்டு வரத்துக்குள்ளே இவ்வளோ வேலை வீட்டில் ஓடிட்டு இருக்கு. ப்ரெட்டெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ரெட்டு கிட்ட எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதை கட் பண்ணவும் முடியல. ஒரு வழியாக கட் பண்ணி முடிச்சுட்டு சைடில் ஏகப்படுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி உங்கள் பசங்க ஏதாவது நம்ம வர்றதுக்குள்ளே எசுக்கு புஸ்காக வேலை செஞ்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நோ ப்ராப்ளம். நம்ம செய்கிறவங்கள என்றைக்குமே டீமோட்டிவேட் பண்ணக்கூடாதுன்னு. பிரச்சனை இல்லை பாப்பா, நீ எடுத்து வந்து அப்படியே கவர் பண்ணி வை, நாளைக்கு எதுக்காக பிரெட் கிராம்ஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஓகே அப்படின்னு ஹாப்பி ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்லைசஸ்லாம் பண்ணுறதுக்கு வேறு யார், நம்மளாம் பொறுமையாக உட்காந்து இந்த அளவுக்கு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? இவங்க தான் இந்த மாதிரி ஸ்லைஸ்லாம் வச்சுட்டு வீடியோஸ் எடுத்துருந்தாங்க. சரின்னு தள்ளு பாப்பான்னு சொல்லிட்டு கடகடன்னு வந்துட்டு இந்த பிரெட் கிராம்ஸை தள்ளி வச்சுட்டு நல்லா கட் பண்ணி மிக்சியில் எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது வேறு என்ன, பிரெட் அல்வா தான். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. 5 மினிட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிடலாம். பிரெட் கிராம்ஸ் வந்து ரெடி பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு பேனில் நெய் ஊற்றிட்டு முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் பாதாம் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் என்ன போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் முந்திரி மட்டும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கொஞ்சம் ரெடி பண்ணி அதில் போட்டுட்டேன். உங்கள் பசங்க நிறையா சாப்பிடுவாங்க அப்படின்னா நிறையா இதில் நட்ஸ் போட்டுங்க. அவ்வளோதான், வேறு என்ன. இது அந்த பிரெட் கிராம்ஸை வந்து அதுக்குள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கு 2 கப்புக்கு பிரெட் கிராம்ஸ்க்கு 1 கப் போட்டேன். ஆனால் ரொம்ப ஜாஸ்தியான சர்க்கரை தான், 3/4 கப் போட்டாவே போதும். சர்க்கரையோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் நல்லா டேஸ்டியாக வந்தது. அதை முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிரெட் கிராம்ஸை போட்டு கிளறிட்டே இருக்க வேண்டியதாங்க. இதில் ஒன்றும் வேகிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அவ்வளோதான். கொஞ்சம் நெய் அப்பப்போ விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 1 கப் பால் மட்டும் நான் சேர்த்துட்டேன். அப்போ தான் டேஸ்ட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு பையன் என்ன சொன்னான் அப்படின்னா, பால்கோவா மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னான். அடடடா பரவாயில்லையே, நம்ம செஞ்சதுக்கு சூப்பரான ஒரு இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா போட்டு கிளற ஆரம்பிச்சிருங்க. நல்லா சுழண்டு வந்துடும். அவ்வளோதான். தேவையான அளவு நெய்யை ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் அதில் போட்டு பெரட்டி எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதில் ஃபுட் கலர்ஸு சேர்த்திக்கலாம். நான் எந்த ஃபுட் கலரும் சேர்த்தாதனால இந்த மாதிரி கலர் இருக்குது. ஃபுட் கலர் சேர்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அமேசிங்காக இருக்குங்க. ஆஹா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கலாம், ஷோ அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து பார்த்தேன். கீழே விழுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. சரின்னு ஒரு தட்டில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தோன்னு வச்சுங்க, செம்மைங்க. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட்டு பிடிச்சவங்களுக்கு 5 மினிட்ஸில் செம்மையான ஒரு ஸ்வீட் அல்வா. யாராவது திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி அல்வா ரெடி பண்ணி கொடுங்க. அவ்வளோதான், மயங்கிடுவாங்க. அவ்வளோதான். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன, நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி ஃப்ரைடேப்பா, நம்ம சாமி கும்பிட்டாகணும். அது ஏன் வருது எதுக்கு வருதுன்னே தெரியாது. ஃப்ரைடேனா நம்மளையே அறியாமல் ஒரு வைப்ஸ் வந்துருங்க. பாசிட்டிவ் வைப்ஸ் தான். உடனே இருக்கிற பூவெல்லாம் எடுத்து வச்சு விளக்கெல்லாம் பற்ற வச்சு அப்படியே சாமி ரூம் ஃபுல்லாக வந்து ஊதுபத்தியெல்லாம் காமிச்சிட்டு சரி மழை வந்தாலும் வரலினாலும் ஒரு வாக்கிங்கை போடுங்கப்பா, அப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் பிரிஸ்காகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டில் வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த பூவை பறிச்சுட்டு வந்திருக்கேன். இதை பற்றி நாளைக்கு சொல்கிறேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள்.